ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட இந்த சாம் ஸ்டாம் சேனலில் சினிமா பற்றின இன்ஃபர்மேஷன்ஸும் பேக் ஸ்டோரிஸும் பார்த்துட்டு வரோம். அந்த வகையில் இன்றைக்கி நம்ம வீடியோவில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட ஒரு படத்தில் நடிக்கிறதுக்கு அவருக்கு எவ்வளோ சம்பளம் கொடுத்தீங்களோ அதே சம்பளத்தை தனக்கும் கொடுத்தா தான் நடிப்பேன் அப்படின்னு கவுண்டமணி சொல்லியிருக்காரு. அவர் என்ன படத்தில் அப்படி சொன்னார், எவ்வளோ சம்பளம் கேட்டார் அப்படிங்கிறத பற்றின பேக் ஸ்டோரி தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் என்னோட சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்க, நீங்கள் சினிமா ஃபேனாக இருக்கீங்க அப்படின்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தமிழ் சினிமாவை பொறுத்த வரைக்கும் காமெடி படங்களுக்கு ரசிகர்கள் மத்தியில் என்னைக்குமே வரவேற்பு இருக்கதாங்க செய்யுது. அதுக்கான சமீபத்திய எக்ஸாம்பிள் தான் இந்த பொங்கலுக்கு ரிலீஸ் ஆன மதகஜராஜா திரைப்படம். இந்த படம் 12 வருஷத்துக்கு முன்னாடி ரிலீஸ் ஆக வேண்டிய படம் இப்போ ரிலீஸ் ஆகி சூப்பர் ஹிட் படமாக மாறி இருக்கு. இதுவே வேற ஏதாவது ஜோனரில் இந்த படம் எடுத்திருந்தாங்க அப்படின்னா 12 வருஷத்துக்கு அப்புறம் வந்து ஹிட் ஆயிருக்குமா அப்படிங்கிறது கேள்விக்குறி தான். அதுவே இந்த படம் காமெடி படம் அப்படிங்கிறதுனாலயே இந்த படம் வெற்றி பெற்றுச்சு அப்படின்னா அது மிகையாகாது. இன்றைய காலத்தில் தமிழ் சினிமாவில் பல ஜேர்னரில் படங்கள் வந்து வெற்றி பெறது என்னமோ உண்மைதான். அதுலேயும் குறிப்பாக ஒரு சில இயக்குநர்கள் பார்த்தீங்கன்னா படத்தில் பாட்டே இல்லாமல் ஏன் காமெடியும் இல்லாமல் படத்தை ஹிட் பண்ணுவதும் நடந்துட்டு தான் இருக்குது. ஆனால் 1980-90 காலகட்டங்களெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு படத்தில் காமெடி இல்லை அப்படின்னா அந்த படம் ஹிட் ஆகிறது ரொம்பவே கஷ்டம். தமிழ் சினிமா ஆரம்பித்த காலத்திலேருந்து இன்னைக்கு வரைக்கும் எத்தனையோ காமெடியன்களை பார்த்துருக்கு. அதில் ரொம்பவே முக்கியமானவர் தான் கவுண்டமணி அவர்கள். அவரும் செந்திலும் சேர்ந்து ஜோடியாக அந்த படத்தில் நடித்தாங்க அப்படின்னா அந்த படம் ஹிட் ஆகும் அப்படின்னு அந்த காலத்து டைரக்டர்ஸ் எல்லாருமே நம்பினாங்க. ஸோ ஹீரோவோட கால் சீட்டை வாங்குறதுக்கு முன்னாடி கவுண்டமணியோட கால் சீட்டை வாங்குறதுக்காக தான் போட்டி போட்டுட்டு இருந்த காலங்களும் உண்டு. கவுண்டமணி நடித்தாலே அந்த படம் ஹிட் ஆயிரும் அப்படின்னு அந்த காலத்து டைரக்டர்ஸ் எல்லாருமே நினச்சது தான் அதுக்கு காரணம். அதுக்கேற்ற மாதிரி 1980-90களில் பார்த்தீங்கன்னா எந்த படம் எடுத்தாலும் அதில் கவுண்டமணி செந்தில் இல்லாமல் இருக்கவே இருக்காது. அந்தளவுக்கு அவங்க 2 பேரும் காமெடியில் கொடிகட்டி பறந்தாங்க. இந்த நிலையில தான் 1992 வருஷம் சிவாஜி புரொடக்ஷன்ஸ் தயாரிக்க பி வாசு டைரக்ட் பண்ண படம் தான் மன்னன் திரைப்படம். இந்த படத்தில் ரஜினிகாந்தோட சேர்ந்து விஜயசாந்தி, குஷ்பு, மனோரமான்னு பலரும் நடிச்சிருப்பாங்க. இந்த படத்தில் ரஜினி கமிட் ஆனதுமே அவர் பி வாசு கிட்ட சொன்ன முதல் விஷயமே எப்படியாவது கவுண்டமணியோட கால் சீட்டை லாக் பண்ணுங்க அப்படின்னு சொன்னது தான். அதே மாதிரி பி வாசுவும் கவுண்டமணி கிட்ட இதை பற்றி பேசும்போது கவுண்டமணி ரஜினிக்கு இந்த படத்தில் எவ்வளோ சம்பளம் கொடுக்குறீங்க அப்படின்னு கேட்டிருக்காரு. அந்த டைமில் ரஜினி 90 லட்ச ரூபா சம்பளம் வாங்கியிருக்காரு. அப்படி இருக்கும்போது ரஜினி படத்தில் நான் நடிக்கல, என் படத்தில் தான் அவர் நடிக்கிறாரு, அதனால் எனக்கு 1 கோடி ரூபா சம்பளம் கொடுத்தாதான் இந்த படத்தில் நடிப்பேன் அப்படின்னு ரஜினியை விட 10 லட்சம் அதிகமாகவே கேட்டதா சொல்லப்படுது. அதை கேட்டு ஷாக்கான படக்குழு திரும்ப வந்து ரஜினி கிட்ட இதை சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் ரஜினி எனக்கு எப்படியாவது இந்த படத்தில் கவுண்டமணி தான் வேணும் அப்படின்னு பிடிவாதம் பிடிக்கவே மறுபடியும் போய் அவங்க கவுண்டமணி கூட நெகோசியேட் பண்ணி தான் அதுக்கப்புறம் தான் அது 90 லட்சமாவது அவருக்கு ஈக்குவலாக சம்பளம் வேணும் அப்படின்னு கவுண்டமணி கேட்டதாகவும் அதுக்கப்புறம் தான் பேரம் பேசி அதை 75 லட்சமாக மாற்றினதாகவும் சொல்லப்படுது. ஒரு வழியாக எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணி ரஜினிக்கு 90 லட்சமும் கவுண்டமணிக்கு 75 லட்சமும் சம்பளமாக பேசி தான் அந்த படத்திலேயே 2 பேரும் நடிச்சு கொடுத்துருக்காங்க. இதில் கூடுதல் தகவல் என்ன அப்படின்னா அந்த படத்தில் வந்த காமெடி இன்னைக்கு வரைக்கும் ரொம்பவே பிரபலம் தான். அதுலேயும் குறிப்பாக அந்த உண்ணாவிரத காமெடியில் ரஜினி 21 டேக் எடுத்ததாகவும் அந்த சீனில் பார்த்தீங்கன்னா ரஜினி கண்ட்ரோல் பண்ண முடியாமல் சிரித்து அதையே தான் அந்த படத்துலையும் எடுத்திருப்பாங்க. இன்றைக்கி நீங்கள் அந்த காமெடியை போட்டு பார்த்தீங்கன்னாலும் தெரியும், ரஜினி தன்னோட மூஞ்சியை மறைச்சிட்டு சிரிக்கிறத அப்படியே படத்துலையும் இருக்கும். இப்படி அந்த காலத்துலலாம் ஹீரோக்கு நிகராக சம்பளம் வாங்கிட்டு இருந்தவர் தான் கவுண்டமணி அவர்கள். இப்பேற்பட்ட காமெடியன்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டு இருந்த தமிழ் சினிமா தான் இன்னைக்கு காமெடியே இல்லாமல் வறட்சியாக இருக்கிற நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கு. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? தமிழ் சினிமாவில் காமெடி படங்கள் பழைய மாதிரி நிறையா வரணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா, இல்லை இப்போ இருக்கிற மாதிரியே ஆக்ஷன் த்ரில்லர் படங்கள் வரணும்னு நினைக்கிறீங்களா அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சா ஒரு லைக் பண்ணிவிட்டு என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.